நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாலையோர வியாபாரி. நண்பர்களை, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம கோயம்பேடில் போயிட்டு என்ன சரக்கு போட்டு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு போட்டிருக்கோம். பூண்டு விலை ரொம்ப கம்மியாக இருந்ததுனால பூண்டு போட்டிருக்கோம். இப்போ சாம்பார் வெங்காயம் பழைய சாம்பார் வெங்காயம் வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட. ஆனால் புதுசாக போட்டது பார்த்திங்கன்னா பூண்டு விலை குறைஞ்சதுனால பூண்டு போட்டிருக்கோம். பூண்டு பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 120 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் விற்றுக்கிட்டு இருக்கு. நம்ம 120 ரூபா பூண்டு போட்டிருக்கோம். கொஞ்சம் காய்ச்சலான பூண்டு. இன்னும் கொஞ்சம் இதோட பச்சை இருந்ததுன்னா ஒரு 100 ரூபாய் கூட விற்குது. நண்பர்களே, நீங்கள் யாராவது புதுசாக வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாக்கா, உங்களில் நீங்கள் எப்படி சரக்கு போடணும், எப்படி எந்த மாதிரி வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற டவுட்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் யாராக இருந்தாலும் நான் உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் தள்ளு வண்டியில் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஒரு சின்னதாக லோடு ஆட்டோ வாங்கி வியாபாரம் பண்ணாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எங்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம மத்தியானம் ஒரு கொஞ்ச நேரம் லைனில் சுற்றிட்டு சாயந்தரமாக ஒரு 5 மணிக்கு 5:30 மணிக்கு ஒரு இடமா நிப்பாட்டிடுவோங்க. இப்போ பாருங்கள், அந்த நிப்பாட்டி வச்சுருக்க இடம் தாங்க. ஒரு சாலை ஓரமாக நிப்பாட்டி வச்சுருக்கோம். இதே இடத்துல நைட்டு ஒரு 9-9:30 வரைக்கும் இங்கே தான் நம்ம வியாபாரம் பண்ணிகிட்ருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாலை ஓரமாக தான் இந்த வீடியோ நிறைய பேர் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து அதேமாரி சப்போர்ட் பண்ணுங்க. ரெண்டாவது உங்களில் யாராவது புதுசாக சாலை ஓரத்தில் நின்று இப்போ நான் நின்றுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும் ஒரே இடம் பண்ணிப்பேன். மற்றபடி மத்தியான டைம்லாம் லைனில் அப்படி அங்கங்கே கொஞ்சம் தூரம் அப்படி லைனில் சுற்றுவேன். இப்போ சாயந்தரம் ஒரு 5:30 மணி 6 மணிக்கெலாம் ஒரு இடமா நின்றுட்டுனாக்கா நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும் இங்கே இதே இடத்துல நின்றுட்டுருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா சாயந்தர டைமில் ஒரு 6-7 மணி அப்படி அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறவங்க நமக்கு போக்குவரத்து வியாபாரம் கஸ்டமர் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம எந்த நினைக்கிறோமோ அந்த இடத்துல நின்று வியாபாரம் பண்ணுறது. நைட்டில் வீட்டுக்கு போகிறவங்க அப்படியே வாங்கிட்டு போவாங்க. வேலை முடிச்சுட்டு சாயந்தரம் போகிறவங்க வீட்டுக்கு போகிறவங்க வரவங்க அது மாதிரி வாங்கிட்டு போகிறவங்க. நம்ம வெறும் காய்கறி மட்டும் போடுறது கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா பழம் அந்த மாதிரி கூட அப்பப்போ போடுவோம். புதுசாக வியாபாரம் பண்ணுறவங்க எந்த மாதிரி சரக்கு போடலாம் அப்படின்னு கூட நீங்கள் ஐடியா கேளுங்க. நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு நாள் 2 நாள் தாங்கக்கூடிய சரக்காக தான் போடணும். புதுசாக வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்ற முடியாது. நீங்கள் அதனால் ஒரு நாள் 2 நாள் தாங்கக்கூடிய இந்த ரேஞ்செல்லாம் எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 400-500 அந்த மாதிரி விற்றுது. இப்போ புது பூண்டு சீசன் அப்படிங்கிறதுனால பூண்டு இறக்குமதி ஆகிருக்கு. அதனால் நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரே சரக்காக எடுக்க போகிறது கிடையாது. 100 ரூபாயிலேருந்து வெங்காயம் 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் பழ வகைகள் கூட போடுவோம். இது நமக்கு தோதா இருக்கோ அதை பார்த்தீங்கன்னா எப்பவும் போல ஒரு 200 அந்த மாதிரி விற்குது. என்னென்ன கிடைக்குதோ அதை கொண்டு மக்களுக்கு கம்மியாக கொடுக்கறதுக்கு தான் நம்ம இந்த புது பூண்டு மட்டும் சாலை ஓர வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அன்னன்னைக்கு என்ன சரக்கு கோயம்பேட்டில் சீப் ரேட்டில் இருக்கோ அதை கொண்டு மக்களுக்கு நம்ம மைக்கில் அலௌன்ஸ் பண்ணி இதாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் 1/2 கிலோ 1 கிலோ அந்த ரேஞ்சில் தாங்க கொடுப்போம். ஏன்னா 1/4 கிலோ அந்த மாதிரிலாம் எடை போடுறதில்லை. நம்ம சரக்கு இப்படி பப்ளிக்காக கொட்டி வச்சோம்னா தான் அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நமக்கு கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம எடை போட்டு கரெக்டாக நம்ம வியாபாரம் பண்ணணும். 2 கிலோ 100 ரூபா ரேஞ்சில் இப்போ வந்துருக்கு. சாலையோர மட்டத்தில் நிறையவே லாபம்லாம் வைக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு லிமிட்டாக 1 கிலோவுக்கு 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் நீங்கள் லாபம் வச்சு வைக்கணும். ஏன்னா அதிகமாக லாபம் வச்சுக்கினா தான் வியாபாரம் ஆகாது. ஏன்னா நிறைய வண்டிகள் இருக்குது இந்த மாதிரி.
அதனால் வந்து நம்மகிட்ட வாங்க மாட்டாங்க. தொடர்ந்து அப்புறம் நமக்கு வியாபாரமே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படக்கூடாது. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்ச லாபத்துக்கு அதிக வியாபாரம் பண்ணி சரக்கு கிளியர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நண்பர்களே, நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் அப்போ தான் டக்கு டக்குன்னு சரக்கு காலி ஆச்சுன்னா அடுத்த மறுநாள் நீங்கள் வேறு சரக்கு போடலாம். ஒரே சரக்கு வச்சுருந்தா சரி வராது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த சாலையோர வியாபாரிக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா இதை எனக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும். வியாபாரம் பண்ணுறதுக்கான பொருட்கள் வந்து அனைத்தும் நீங்கள் வாங்கி ரெடியாக வச்சுக்கணுங்க. இதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத கூட நான் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் நான் எடுத்து காட்டுறேன். வியாபாரம் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் நமக்கு வந்து அர்ஜெண்ட்டாக தேவைப்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து அந்த சாம்பார் வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு காலி ஆனதுனால மறுபடியும் சரக்கு எடுக்கலான்னு வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்திருக்கிற நேரம் பார்த்திங்கனாக்கா ஒரு மத்தியானம் ஒரு 12:30 மணி இருக்குங்க. 12:30 மணி டைமில் வந்திருக்கோம். மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு காலியாக இருக்குது பார்த்துங்க. ஏன் நீங்கள் காலையில் வரமாட்டிங்களா அப்படின்னு கேட்டுறாதீங்க. காலையில் வந்து கொஞ்சம் வேறு வேலை இருக்குது. அதாவது என்னுடைய வண்டியில் ரெகுலராக நான் லோடு ஓட்டுவேன். அந்த லோடு முடிக்கிறதுக்கு எனக்கு மணி 12 மணி ஆகிடும். அதை முடிச்சுட்டு தான் நான் இதுக்கு வருவேன். அதனால தான் மத்தியானம் டைமில் வரேன். பாருங்கள் எந்த அளவுக்கு காலியாக இருக்குது பாருங்கள் ரோடு. இது மார்க்கெட்டுக்குள்ளே, வெளியில் கிடையாது, மார்க்கெட்டுக்குள்ளே. இந்த கேட்லேருந்து அந்த கேட் வரைக்கும் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள், காலியாக. பாருங்கள் எந்த அளவுக்கு காலியாக இருக்குது பாருங்கள். காலை டைமில் வந்தோம்னாக்கா இதுக்குள்ளே நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அந்த அளவுக்கு பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். வண்டிகள் நெரிசல் அந்த அளவுக்கு ஒரே பயங்கர நெரிசலாக இருக்கும். ஆனால் மத்தியானங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியான டைமுங்கிறதுனால உங்களுக்கு வந்து சரக்குகள் ரொம்ப கம்மி. எல்லா கடையிலுமே கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம காட்டக்கூடிய இந்த இடம் காலியாக இருக்கிற இடம் ஃபுல்லாகவே சரக்கு காலையில் அடுக்கி வச்சுருப்பாங்க. காய்கறிகள் கேரட்டு அந்த மாதிரி ஐட்டம் பெரிய பெரிய லாரிகள் லோடு இறக்கிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இடம் காலியாகவே இருக்காது. நம்ம நடக்கிறதுக்கு மட்டும் கூட இடம் இருக்காது. அந்த அளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு கடையாக வந்து நமக்கு வேண்டியது ஏதாவது என்ன சரக்கு எடுக்கலாம் நம்ம ஒவ்வொரு கடையாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன சரக்கு செட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பூண்டு கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் இருக்கிறதுனால வேறு ஒரு ஐட்டம் அது கூட போடலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஆனால் அதனால் வந்து சாம்பார் வெங்காயமும் பூண்டு எடுக்க போகிறதில்ல. ஏன்னா அது ஆல்ரெடி பழசு வச்சுருக்கேன். காய்கறி எல்லாமே காலையில் விலை சொல்கிறத விட இப்போ கொஞ்சம் கூடுதலாகவே சொல்கிறாங்க. ஏன்னாக்கா சரக்கு கம்மியாக இருக்கிறதுனால விலை அதிகமாக சொல்கிறாங்க. இது இப்போ நம்ம மேலே ஏறி போகக்கூடிய இந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து எல்லாம் சில்லறையில் கொடுக்கக்கூடிய இடம் இது. அதாவது சில்லறைன்னு சொன்னாக்கா 10 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி எடை போட்டு கொடுப்பாங்க. மல்லிகை கடைக்காரர்கள்லாம் வந்து வாங்குவாங்க இந்த இடத்துல. 10 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி எடை போடும். மூட்டையாக வந்து இங்கே வந்து அதிகமாக தான் இருக்கும் விலை. சும்மா ஒரு இதுக்காக உங்களுக்கு காட்டுறேன் நான் இதை. 10 கிலோ 5 கிலோ எடை போட்டு மல்லிகை கடைக்காரங்கள்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. இங்கே விலை கொஞ்சம் கூட தான் இருக்கும். அங்கே கீழே மூட்டை ஹோல்சேலில் கொடுக்குறத விட இங்கே கொஞ்சம் விலை கூட இருக்கும்.
நமக்கு ஒரு வழியாக வந்து காலிஃப்ளவர் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஏன்னா இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் எடுத்துடலாம், அது கூட வச்சு ஓட்டிடலாம்னு சொல்லி காலிஃப்ளவர் தான் நம்ம எடுக்கிறதுக்கு போய்கிட்டுருக்கோம் இப்போ. ஏன்னா ஏற்கனவே பார்த்துட்டு வந்துட்டேன் நான் காலிஃப்ளவர் ஒரு வண்டியில், அவங்க லாரியிலே வச்சு தான் விற்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நான் வந்து மூட்டை நானே வந்து ஏற்றி வாங்கி போடணும் அப்படிங்கிறதுனால நான் வீடியோ எடுக்கலை. காலை டைம்லாம் வந்து இந்த இடம் அப்படியே நம்ம ஒதுங்கி போகிறது கூட இடம் இருக்காதுங்க, அவ்வளோ சின்ன சந்து இது. காலிஃப்ளவர் நம்ம ரேட்டு பேசி வச்சுட்டு வந்திருக்கோம், ஏற்கனவே ரேட்டு பேசிட்டு வச்சுட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் வேறு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் சுற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த சந்தை வந்து நம்ம உங்களுக்கு சுற்றி காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சந்தில் வந்தேன் நான். இப்போ கீழே இறங்கி போகணும், அந்த நம்ம காலிஃப்ளவர் வண்டி அங்கே லாரி அங்கே நிற்குது. இந்த இடத்துல லாரியிலே வச்சு விற்கிறாங்க காலிஃப்ளவர் மூட்டைலாம் வந்து காலிஃப்ளவரு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஐட்டெலாம் வந்து லாரியிலே வச்சு விற்கிறாங்க அப்படியே மூட்டை மூட்டையாக. நம்ம காலிஃப்ளவர் எடுத்து வண்டியில் இப்போ செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கத்தி வச்சு அந்த தலையெல்லாம் கட் பண்ணி ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுக்க வேண்டியதான். பூ சின்ன பூ பெரிய பூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஞ்சில் பார்த்து வைக்க வேண்டியதான். கொஞ்சம் பெரிய பூவாக இருந்தால் 30 ரூபா, அதுக்கு சின்ன பூவாக இருந்தால் 20 ரூபா, அப்புறம் 3 50 ரூபா, இந்த மாதிரி ரேஞ்சில் தான் நான் வந்து சேல்ஸ் பண்ணேன். எப்பவும் போல் நான் நிற்கக்கூடிய அந்த சாலை ஓரமாக தான் வந்து நின்றுட்டுருக்கேன். ஏன்னா இது வந்து கட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய டைம் தேவைப்படுதுங்கிறதுனால இதை லைனில் அங்கங்கே நின்று நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் ஒரு இடமா நின்று முதல்ல வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாமா. இது வந்து ஒரு 10 மூட்டை எடுத்துட்டேன். சரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம்னு சொல்லி முன்னாடி வச்சு எடுத்து கட் பண்ணி வச்சு அடுக்கிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அப்பப்போ நம்ம அந்த குப்பையை வந்து பக்கத்தில் குப்பை டப்பா இருக்கிற இடத்துல தான் இது கட் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து நம்ம அள்ளி உடனே குப்பையில் பக்கத்துலேயே கொட்டிடணும். நம்ம இது கூட சைடில் விற்கிறதுக்கு வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து பூண்டு, சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் வச்சுருக்கேன் சைடில். ஒரு பையிலையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 பூ 3 பூ தான் பெரிய பூ இருக்கும். மீதி எல்லாமே சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் போடுவாங்க அவங்க கோயம்பேடில் பேக் பண்ணும்போது. எல்லாமே பெரிய ஒரே சைஸில் இருக்காது, சின்னதும் பெருசுமாக தான் இருக்கும். நம்ம இப்போ வண்டி போட்டிருக்க இடத்துல ஒரு பின்னாடி வீடு இருக்குது பாருங்கள், பேக்ரவுண்டில் வீடு இருக்குது. ஆனால் அதனால் வந்து நம்ம வந்து குப்பையை வந்து அங்கே அதிகமாக போடக்கூடாது இல்லையா. அதனால் வந்து கீழே ஒரு ட்ரை வச்சு அந்த ட்ரையில் கட் பண்ணி அப்படி எதிர்க்கவே வந்து குப்பை தொட்டி பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸில் கொட்டிடுறது நான். இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோணியில் தான் வரும். ஒரு கோணியில் வந்து 10 பூ சொல்லுவாங்க. 10 பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து 8 7 கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியாக கரெக்டாக 10 வைக்கவே மாட்டாங்க.
ஏன்னா அது அப்படி தான் பண்ணுறாங்க அவங்க. அதில் ஒரு 2 பூ தான் பெருசாக இருக்கும், மீதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாகவே இருக்கும். ஹோல்சேல் பிஸ்னஸ் அப்படின்னா அப்படி தான் இருக்கும். என்னடா இது இப்போ ஹோல்சேலில் எடுக்கிற விலையை சொல்லலேன்னு நினைக்காதீங்க. இது வியாபார ட்ரிக்ஸ். இது நான் விற்கிற விலையை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நாங்கள் ஹோல்சேலில் வாங்கின விலையை உங்களுக்கு சொல்லலை. அது வந்து வியாபார முறையாக சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். லாபமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் அது வந்து நம்மளோட தான் இருக்கணும். அது சில வியாபாரிங்களுக்கு தெரியும் கரெக்டாக என்ன விலை எடுத்திருப்பேன் அப்படின்னு. ஓகே நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்குவோம். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.